அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். கஷ்டம் கடன் தீர்வதற்கு இந்த ஒரு வேற உங்க வீட்டில் இந்த இடத்துல நீங்க வச்சாலே போதுங்க. கண்டிப்பா கஷ்டமும் தீரும், செல்வம் 16 செல்வங்களும் உங்களை தேடி வரும். அந்த காலத்துலலாம் விருட்சங்கள் தான் வழிபாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு அரச மரம் தான் விநாயகர் இருக்கக்கூடிய இடம், நெல்லி மரம் தான் மகாலட்சுமி தாயார் இருக்கக்கூடிய இடம், வில்வ மரம் தான் சிவபெருமானுக்குரியது. இது மாதிரி ஒவ்வொரு விருட்சத்துக்கும், நாவல் மரத்திலிருந்து நிறைய மரங்களுக்கு ஒவ்வொரு புராண கதைகளும் இருக்குது, புராண வரலாறும் இருக்குது, வழிபாட்டுக்குரிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடுறோம், விரதம் இருக்கிறோம், மந்திரம் சொல்கிறோம், இது மாதிரி விஷயங்களை மட்டும்தான் கடைபிடிக்கிறோம். விநாயகருக்குமே பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ விருட்சங்கள் இருக்கிறது இல்லை. விநாயகர் பார்த்திங்கன்னா சின்னதாக கோயில்கள் அமைத்து கோயில்களில் தான் இருக்கிறாரு. அந்த காலத்துலலாம் திருமணத்தேட நீங்கணும் அப்படின்னா அரச மரத்தை கீழே விநாயகர் இருப்பார், அங்கே போய் நீங்கள் தண்ணி ஊற்றி வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தை பேர் இல்லைன்னா வேம்பும் அரசும் இணைந்த இடத்துல போய் சாமி கும்பிடுங்க. இது மாதிரி விருட்சத்தை தான் வழிபாட்டில் ஒரு முக்கியத்துவமான விஷயமா வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இட நெருக்கடி காரணமாகவும் நிறைய விஷயங்கள் காரணமாகவும் விருட்சங்கள் சில கோவிலில் இருக்கிறது இல்லை. ஆனால் எல்லா கோயில்கள்லையுமே சில முக்கியமான சின்ன சின்ன கோயில்களில் தான் இருக்காது. மற்றபடி எல்லா கோயில்களுமே விருட்சம் ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் இன்றும் இருக்கிறது. ஆனால் அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இப்போ இந்த பதிவுலையுமே இந்த விருட்சத்தோட இந்த வேர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா சகல செல்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் சரி, பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தை பற்றி நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கேன். ரூபாய் 30 உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இந்த திட்டத்தை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை மாதிரி விபூதியை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மரம் மாதிரி வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு சின்ன மரக்கிண்ணம் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வில்வ மரத்தோட அந்த மரத்தோட பகுதியில் தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வில்வ வேர், இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த வேர் இருந்தால் சகல காரியங்களும் உங்களுக்கு சித்தியாகும், 16 செல்வங்களும் தேடி வரும். அந்த வேர் என்னென்னா வில்வ வேர். ஒரு வில்வ செடியை வாங்கி நீங்கள் வில்வ வேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, வீட்டுக்கு பக்கத்துலேயே வில்வ மரம் இருக்குங்க, அதில் ஒரு சின்ன வேரை நான் எடுத்துக்கலாமா? ஏன்னா வில்வ மரம் பெருசாக இருக்கும். நீங்கள் சைடில் ஒரு சின்ன கிளையை நீங்கள் தோண்டினாலே உங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட போதும், ரொம்ப பெருசாக வேணும்னா அவசியம் கிடையாது. அந்த சின்ன பீஸ் வில்வம் வேரை எடுத்து அதை எடுக்கிற நாளில் நீங்கள் ராகுகால விமுகத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் எடுத்துக்கலாம். முகூர்த்த நேரத்தில் எடுத்தால் கூடுதல் சிறப்பு. மாலை பொழுதில் எடுக்கக்கூடாது, தீட்டு காலங்களில் எடுக்கக்கூடாது. இல்லை வில்வ செடி ஒன்று வாங்கிட்டு வந்தீங்கன்னா சின்ன செடியாக இருக்கும், நிறைய தண்ணி ஊற்றிட்டு அப்படி லேசாக உருவுனீங்கனாலே வந்துடும். வேரை மட்டும் எடுத்து நல்லா சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு பாலில் கழுவிட்டு அதை நல்லா மஞ்சள் தூள் போட்டு லேசாக நிழல்லே காய வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தில் விபூதி வச்சுருக்கீங்களோ அதில் அந்த வில்வ வேரை வச்சிடணும். இந்த வில்வ வேர் உங்கள் வீட்டில் இருக்கிறது தெய்வ ஆற்றலை கண்டிப்பாக அதிகரிக்கும். வீட்டில் உங்களுக்கு யாரும் எந்த கெட்டதும் செய்ய முடியாது, சொந்த வீடு யோகம் உண்டாகும், வாஸ்து தோஷங்கள் நீங்கும். இது எவ்வளோ வருஷனாலும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அதையும் மீறி இது கெட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு யாரோ செய்த ஒரு வினையை அந்த வில்வ வேர் எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். அதை எடுத்து கொண்டு போய் எரிச்சிட்டு புதுசாக ஒரு வில்வ வேர் வாங்கி வச்சுக்கோங்க. அது மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நான் திருப்பி மாற்றலாமா அப்படின்னா நீங்கள் உள்ளே வச்சிருக்கக்கூடிய வில்வ வேருக்கு அதீத சக்தி இருக்கும். ஏன்னா அது விபூதிக்குள்ளே ரொம்ப நாளாக இருக்குது. அந்த வில்வ வேரை நீங்கள் தாயத்தில் அடைச்சி நீங்கள் கழுத்தில் கட்டிக்கலாம், அல்லது பணம் வைக்கிற இடத்துல வச்சுட்டு புதுசாக ஒரு வில்வ வேர் வாங்கி அதே ப்ராசஸ் படி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி விபூதிக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த வில்வ வேர் உங்கள் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ விசேஷம். அது மாதிரி வில்வத்தில் நிறைய வில்வம் இருக்குது, மகாவில்வம், அது மாதிரி 7 வகையான வில்வம் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன வில்வம் கிடைச்சாலும் அந்த வேரை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.